நான் வெளியே எங்கேயாவது போகிற டைமில் வந்து அங்கேருந்து போடலாம். துபாயில் வந்து அழகழகாக இருக்கும், நல்ல பெரிய பில்டிங், நல்ல அழகான பில்டிங் எல்லாம் இருக்கும். கன்னியாகுமரி எப்போ வருவீங்க? இனி ஜூலையில் தான் விஜயன் தம்பி, இனி ஜூலையில். அந்த ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் வந்து ஃபுல்லாக வெக்கேஷன் தான், சம்மர் வெக்கேஷன் 2 மாதம் ஃபுல்லாக. அந்த டைமில் வந்து வந்துடுவோம். ஷார்ஜா யூஏஇ. ஆமாம் 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 விஜயன் தம்பி, யூஏஇ வந்து ஒரு அரப் கண்ட்ரி. 7 எமிரேட்ஸ் சேர்ந்தது தான் யூஏஇ. அதான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அதில் வந்து ஒரு எமிரேட்ஸில் நாங்கள் இருக்கோம், அதான் ஷார்ஜா எமிரேட்ஸ். ஷார்ஜாவில் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குமா? இருக்கு ஸ்டேடியம் இருக்குது. நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடு வந்து அந்த சைடு எங்கேயாவது ரூம் பார்க்கலான்னு பார்க்கோம். ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கம் தான் நாங்கள் ரூம் பார்க்கலான்னு இருக்கோம். முட்டை வேக வைக்கும் நவீன மெஷின். ஏன் சாம் தம்பி, நீ எங்கே பார்த்த? பார்த்தி, நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். சாம் தம்பி, முட்டை வேக வைக்கிற நவீன மெஷின் நீ பார்த்தியா? எங்கே இருக்கு? கிச்சனில் இருக்கு. நான் அதை கவனிக்கல. கரெக்டாக பிடிச்சிட்டியா அதை? ஆஹா, நீ ஆள் பரவாயில்லையே. குடு பாய் வேற லைவ்ல இருக்காங்க சிஸ்டர். அப்படியா? ஓகே ஓகே, இருக்கட்டும் செந்தில் ப்ரோ, பரவாயில்ல செந்தில் ப்ரோ, நான் வந்து சப்போர்ட் பண்ணட்டும். எந்த லைவ் இருக்க விருப்பமா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிவி பார்ப்போம், இங்கே பக்கத்தில் தான், இங்கேருந்து பக்கம் தான், கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கம். எவ்வளவு டிக்கெட் துபாய்? துபாய்க்கு எவ்வளோ டிக்கெட் கேட்குறீங்களா? ஒவ்வொரு ஃப்ளைட்டில் ஒவ்வொரு ரேட்டு வேலவன் ப்ரோ. ஒவ்வொரு ஃப்ளைட்டில் வந்து ஒவ்வொரு ரேட்டு. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், அப்புறம் எமிரேட்ஸு, ஏர் அரேபியா, எத்திஹாது, ஒவ்வொரு ஃப்ளைட்டில் வந்து என்னது வித்தியாசம் இருக்கும். கிரிக்கெட் ஷார்ஜா கிரவுண்ட். ஆமாம்மா, ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கம் தான் விஜயன் தம்பி, இங்கேருந்து பக்கம். அதான் கிச்சனில் தான் இருக்கே அக்கா, கிச்சனில் தான் இருக்கா சாம் தம்பி. அதை முட்டை வேக வைக்கிற நவீன மிஷின் எப்படி கண்டுபிடிச்ச நீ? முன்னாடி என்னோட ஷார்ட்ஸில் ஏதாச்சும் பார்த்தியா? நான் ஷார்ட்ஸில் ஒரு தடவை போட்டிருந்தேன், அதை வச்சு சொல்கிறேன், இல்லை நீ அதை பார்த்துட்டு சொல்கிறியா? இனி இரவு வணக்கம் சிமிஸ். இரவு வணக்கம் உங்களுக்கு, இரவு வணக்கம் வேலவன் ப்ரோ. ஃப்ளை எமிரேட்ஸ்லையா? ஓகே ஓகே, நிறைய ஃப்ளைட் இருக்குது விஜயன் தம்பி. ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு வந்து ரேட்டு வித்தியாசம் இருக்கும். எமிரேட்ஸ் ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரேட்டு நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் இதில். அப்புறம் இதை விட கொஞ்சம் கம்மினா ஏர் அரேபியா, அப்புறம் வந்து இதை விட கம்மினா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ ஃப்ளைட்லலாம் புக் பண்ணலாம். சிரிக்கிறீங்களா விஜய் தம்பி? என்னாச்சு? லைக் 21. தேங்க்யூ வேலவன் ப்ரோ. துபாயில் மேட்ச் எல்லாம் நடக்கும் இல்லையா? அப்படியே வாங்க டிக்கெட் போட்டு. நாங்கெல்லாம் சவுண்டு வந்தால் வெளியில் ஓடி வந்து பார்ப்போம், அவ்வளவுதான். அப்படியா? ஓகே. இல்லை விஜய் தம்பி, அப்படி இல்லை. நம்மளால் வந்து நம்ம நினைக்க முடியாத தொலை வந்து நம்மளை கொண்டு போகிறது கடவுளோட இது. என்ன, நான் எல்லாம் ஒரு காலத்தில் இப்படி தான், சவுண்டு வந்தால் வெளியே வந்து எங்கடா ஃப்ளைட்டு போகணும்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் இல்லை இப்படி துபாய் பார்ப்பேன் எல்லாம் எதிர்பார்த்துறேன். நான் இல்லை, கடவுள் வந்து அமைச்சு தராரு, அவ்வளோதான். அப்படி மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் வந்து உங்களுக்கும் வந்து வரலாம். நம்ம ஃப்ளைட்டை தூரம் இருந்து பார்க்குற இது போய் வந்து நம்மள ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு தடவையாவது வரக்குள்ள ஒரு சான்ஸ் வந்து தருவாங்க கடவுள். சென்னை போட்டிக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை அக்காமா. எங்கே ஷார்ஜால வாங்குறது? ஓ, சென்னையிலே கிடைக்கலையா? ஓகே ஓகே. ஹாய் அக்கா, ஐ ஆம் சுரேஷ் கிச்சன் ஃப்ரம் தென்காசி நியர் குட்டால. வாங்க சுரேஷ் தம்பி, வாங்க தம்பி. இனிய மாலை வணக்கம், வெல்கம் தம்பி. நீங்கள் போனது எவ்வளவு டிக்கெட்? நீங்கள் போனதுன்னா எப்படி கேட்குறது வேலவன் ப்ரோ? நாங்கள் வந்து நிறைய தடவை வந்து போயிருக்கோம். எல்லா டைம்லேருந்து ஒரே மாதிரி இருக்காது டிக்கெட்டு. இப்போ வந்து வின்டர் வெக்கேஷன் வர டைமில் டிசம்பரில் வந்து ஒரு ரேட் இருக்கும். அப்புறம் வந்து இப்போ ஸ்கூல் வந்து ஸ்ப்ரிங் வெக்கேஷனில் வந்து இன்னொரு டைம் இருக்குது. ஜூலை ஆகஸ்ட் அந்த வெக்கேஷன்லன்னா ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1800 2000 திராம்ஸ் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் வரும். கிட்டத்தட்ட ஒரு 45,000-50,000 ரூபா வரும் ஒரு ஆளுக்கு, ஒன் வேக்கு. கிடைத்தால் சந்தோஷம் தான் சொல்றாங்க. கண்டிப்பா கிடைக்கும். உங்களால ஆசைப்படுங்க, கடவுள்கிட்ட கேளுங்க விஜயன் தம்பி, கண்டிப்பா நடக்கும். ஹாய் சிஸ்டர், வணக்கம். வாங்க சைதா சிஸ்டர். குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங், வெல்கம். எப்படி இருக்கீங்க சைதா சிஸ்டர்? டீ குடிச்சிங்களா? குட்டீஸ் எப்படி இருக்காங்க? ஹாய் விஜயன் ப்ரோன்னு சொல்றாங்க சுரேஷ் தம்பி.